ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு 3 Idiots. ஸோ ரொம்ப ரெக்வஸ்டடான வீடியோ இது. நிறைய பேர் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லாரோட டிஎம்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் எடிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும், இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா அந்த மாதிரி பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் உடனே பண்ணுவேனான்னு எனக்கே தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ போய்க்கோங்க, வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸும் சரி, ப்ரிவியூவில் இருக்க வீடியோவும் சரி, நான் வந்துட்டு என்னோடய டெலகிராம் சேனலில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சு டபுள் டிக் கொடுங்க. அப்போ தான் எல்லா இமேஜஸ்க்கும் அப்ளை ஆகும். தென் இமேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. தென் நான் வந்து இங்கே கட் ஆகிருக்கும். நான் இமேஜஸ் வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து குறைச்சிருப்பேன். இமேஜ் டியூரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆடியோவுக்கு வந்துட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும், வீடியோஸ் வரும். நீங்கள் அதுலேருந்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆடியோ டேரெக்டாக கிடச்சிரும். இல்லைனா மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் ஆடியோவாக சேவ் ஆகிருக்க சாங்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் அதுலேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பின்பு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு டேரெக்டாக வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே பாருங்கள் கரெக்டாக டியூரேஷன் செட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடியோவில் பீட் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ பாருங்கள், ஆடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கீழே அந்த இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பீட் மார்க் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கரெக்டாக இமேஜஸ் எல்லாம் செட்டாக இருக்கா, அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் இமேஜை வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, க்ராப் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரான்சிஷனோ இல்லை பெரிய அனிமேஷன் இந்த எஃபெக்டை ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால நான் க்ராப் பண்ணாமல் ஜஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு சைஸ் மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுவே போதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணுன்னா நீங்கள் க்ராப் பண்ணுறனா பண்ணிக்கோங்க. தென் ஒப்பாசிட்டி வந்துட்டு எல்லா இமேஜ்லேயுமே வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு அளவுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட்டாகவும் ஆகக்கூடாது, ஃபுல்லாக ப்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம எடிட் பண்ணுற ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைட்டாகவே தெரியும். ஸோ அதனால் நல்லா ஒரு அளவுக்கு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் டெக்ஸ்ட்டு, ஸோ இதில் லிரிக்ஸ் தானே மெயினு. ஸோ லிரிக்ஸ் வந்துட்டு நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெஞ்சமின் சிக்னேச்சருங்கிற ஃபாண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ட்ரைவ் லிங்காக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் அந்த வீடியோவும் நான் ரெண்டும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்றேன். தென் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க அனிமேஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் வந்து ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். தென் டெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் மட்டும் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி தான். தென் நம்ம வந்து இமேஜ் டியூரேஷன் கீழே ட்ரான்ஸ்லேஷன் தெரியுதா, கரெக்டாக அதே பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அனிமேஷன் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இமேஜ்லேயுமே போயிட்டு அனிமேஷன் போயிட்டு ஃபேடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷனில் ஃபேடு எல்லா இமேஜஸ்க்கும். அண்ட் இதில் நான் காட்ட மறந்துருப்பேன், லாஸ்ட் இமேஜுக்கும் நீங்கள் போயிட்டு லாஸ்ட் இமேஜில் அனிமேஷன் வந்து அவுட் அனிமேஷனும் ஃபேடு கொடுங்க, ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் டெக்ஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேரெக்டாக அந்த பிப்பில் போய்ட்டு வீடியோ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் பெருசாக எந்த கஷ்டமும் இருக்காது, ரொம்ப ஈஸியான எடிட் தான். நான் நிறையா வந்துட்டு ஐடியாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு கொடுக்குற லைக்ஸ் அண்ட் ஷேரில் தான் நான் வந்துட்டு வீடியோவே நான் ரெகுலராக போடலாமா வேண்டாமான்னு யோசிக்க போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பிப்பில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்லாம் லைட்டன் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. தென் மாஸ்க்கு போய்க்கோங்க. இந்த வீடியோ நீங்கள்
இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்துட்டு மூவ் ஆகிற க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுதா. ஸோ நம்ம அது குறைக்கிறக்காக நம்ம மாஸ்க் ஆப்ஷன். ஸோ கீழே வந்து அந்த சர்க்கிளை ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் அது எண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இந்த பாக்ஸ் இதில் முடிகிற மாதிரி தெரியாது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா போய்க்கோங்க. எனக்கு அது கொஞ்சம் இடிச்சுது. ஸோ நான் அதை வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணிட்டேன். தென் இதுக்கப்புறம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த இமேஜ் வர டெக்ஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிறப்போ வச்சிங்கன்னா உங்களோட ஃபுல் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணுறீங்க, டியூரேஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒப்பாசிட்டி குறைக்கிறீங்க, ஆடியோ வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறீங்க. தென் க்ராப் பண்ணுறது, அனிமேஷன் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது, தென் இந்த வீடியோ ஆட் பண்ணுறது. கரெக்டாக இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.